ஹலோ அண்ட் வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு மேட்ச்சுக்கு போயிடலாம். புது அப்டேட் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம டாமினேஷன் விளையாட போகிறோம். ஓகே, பார்ப்போம் இந்த மேப். ஓகே, ஜூம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஜூ விளையாட போகிறோம். சரி வாங்க விளையாடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எத்தனை பேர் ஜூம் மேப் விளையாடிருக்கீங்க? இது கொஞ்சம் ரொம்ப பெரிய மேப்பு, போயிட்டே இருக்கும் அது பாட்டுக்கிட்டு. ஆனால் இந்த மாதிரி மேட்சுக்கெலாம் செட்டே ஆகாது. டாமினேஷனுக்கு ஹார்ட் பாயிண்ட்டுக்கெலாம் ஏற்ற ஒரே மேப்பு ஷிப்மெண்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, வந்துட்டான் போடு. ஓகே, ஓகே, இடத்த பிடிப்போம் ஃபஸ்ட்டு. முடிஞ்ச அளவு டாமினேஷன் பண்ணணும். ஓகே, ஒன்று. எல்லோரும் இந்த ஏலியன் ஸ்கின் புதுசாக வாங்கின ஏலியன் ஸ்கின் தான் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வரவங்க எல்லாம் ஏலியனாகவே இருக்கானுங்க. இது பாருங்கள், நீங்கள் எத்தனை பேர் இந்த ஏலியன் ஸ்கின் வாங்கிட்டீங்கன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு ஏலியன் ஸ்கின் வராது, 2 ஏலியன் ஸ்கின் இருக்குது அதுலேயே. ஓகே, டாமினேஷன் பிடிக்கணும். சார்லி பிடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது அல்ஃபாக்கு போகலாம். அல்ஃபாவில் ஆல்ரெடி ஆளுங்க இருக்காங்க. ஓகே, சென்ட்ரிகன் ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட். இங்கே ஒருத்தன் பாருங்கள், கேம்ப் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் ஏலியன்ஸ் தான், பச்சை மனிதர்கள். இதனால தான் நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பச்சை மனிதர்களின் அட்டகாசம்னு போட்டிருப்பேன் நான். இந்த ஒரு காரணத்தினால தான். ஓஹோ, ஸ்டெல் சாப்பர் வைப்போம். வெளியே இருந்தால் என்னாச்சும் போட்டுருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லீடிங்கில் தான் போயிட்டுருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. கேம் பிளேயும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. ஓகே, இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள், இங்கே ஒரு ஏலியன். ஓகே, எனக்கும் வந்துச்சு. நானும் ஒரு 2 மேட்ச் ஏலியன் வச்சு விளையாடினேன். ஆனால் வரவங்க எல்லாருமே ஏலியனாக இருக்காங்களா, டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம வெற்றிகரமாக வின் பண்ணிட்டோம். செகண்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஓகே, ஜூ வந்து ரொம்ப நீளமான ஒரு மேப்பு, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. எவன் எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஓகே ஓகே, முடிஞ்ச அளவு நம்ம ஸ்குவாடுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க நல்லா அவங்க இடத்த பிடிக்கிறாங்க. ஓகே, முடிஞ்சளவு நான் கேம் பிளே ரொம்ப சின்னதாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ரொம்ப நேரம் ஒரே இடத்துல சுற்றிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கே மட்டும் நான் போடுறேன் நான். ஓகே, நாயை விட்டுட்டோம். ஓகே ஓகே, அவ்வளோதான், போட்டுக்கிட்டே இருக்கணும். கும்பலாக இருக்கானுங்களா, நம்ம கீழே போனால் நம்ம சொல்லி முடிச்சிருவாங்க, மேலேருந்தே முடிப்போம். சரி, இப்போ கீழே போயிடலாம் வேணாம். ஓகே, நம்ம வந்துட்டோம் பிராவோக்கு. ரைட்டு, ஆல்மோஸ்ட் லீடிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். மேட்ச் வர முடிய போகுது. இன்னும் ஒரு 10 பாயிண்ட் எடுத்தால் வின் பண்ணிடலாம். ஓகே ஓகே, டன். வரவனுங்களாம் அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷிட், டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்.
ஓகே டன். நான் 5 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ஃபாவை யாரோ பிடிச்சிட்டு இருக்காங்க, அங்கே போய் நம்ம ஆல்ஃபாவை பிடிக்கலாம். ஓகே பாம்பு போட்டுலாம். பத்துட்டு இருக்கானா போடு. ஓகே ஆல்ஃபா பிடிக்க போகிறோம். ஓகே ரைட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் முடிஞ்சிடுச்சு, நம்ம வின் பண்ணிட்டோம். எம்விபியும் நான் தான் நினைக்கிறேன். ஓகே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எம்விபி நான் தான். என்னோட பேர் வந்து ப்ரிடேட்டர்னு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்த ஐடியில் வந்து இந்த பேர் வந்துச்சுன்னா ஃபாலோ கொடுங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பா.